பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தடுப்பூர் தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி முகாம்களில் 9 மாதம் முடிவடைந்த தடுப்பூசி முகாம்களில் வேல்யூ என்ன, உங்களை குழந்தைகளுக்காக அரசாங்கம் பண்ணிருக்கக்கூடிய திட்டம் எப்படிப்பட்ட திட்டம், இதோடைய அவசியம் என்ன, இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் பார்த்துருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து சமீபத்தில் ஒரு பரவலாக இந்த பன்றி காய்ச்சல் அப்படின்ற ஒரு காய்ச்சல் நம்முடைய தென் மாவட்டங்களில் இருக்குது அப்படின்னு நம்ம டிவியில் நியூஸில் கேட்டிருப்போம். ஸோ இதை பற்றிய மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஏன் மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, உடனடியாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இல்லையா? மாணவர்கள் வருங்கால நீங்களாம் சிற்பிகள், வருங்காலத்துடைய இந்தியாவை காப்பாற்றக்கூடியவர்கள். உங்ககிட்ட இந்த திட்டத்தை சொன்னா கட்டாயம் 100% வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அரசாங்கம் பள்ளியின் சார்பாக பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் சொல்லணும். நீங்க போய் பெற்றோர்களுக்கு சொல்லணும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயமாக 100% வெற்றி பெறும். குழந்தைகள் வந்து மிக மிக முக்கியமானவர்கள் எங்கள் துறை, பொது சுகாதாரத்துறைக்கு. ஏன்னா அவங்ககிட்ட தான் எங்களுக்கு நிறைய வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். அவங்களோட வந்து எப்படின்னா அடிக்கடி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். உங்கள் பள்ளியை பொறுத்தவரை இந்த நம்முடைய சுகாதாரத்துறை, நாங்கள் வந்திருக்கிறவங்க வந்து சுகாதாரத்துறையை சேர்ந்தவங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஸோ நாங்கள் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறோம், இப்போ என்ன ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு, அதை பற்றி அதில் வந்து குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் உங்களுடைய பங்களிப்பு என்ன, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் வந்து சோப்பு போட்டு கழுவணும். அதே மாதிரி டாய்லெட் போகும்போது செப்பல் யூஸ் பண்ணணும். நகம் வாரத்துக்கு ஒரு முறை நகம் வைக்கலாம். 10 டைம்ஸ். அடுத்தது அடுத்தது